to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நீண்ட நாளாக காத்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று தோன்றுகிறதா? ஆனால் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்த அதே தேவன் இன்று உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை வாக்களிக்கிறார். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் புறப்பட்ட நாளில் நடந்த அதிசயங்கள் சாதாரணமானவை இல்லை. அடிமைத்தனம் உடைந்தது, சமுத்திரம் பிளந்தது, வனாந்தரத்தில் வழி திறந்தது. அதே அளவிலான அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அது எப்படி சாத்தியமாகும் என்று இன்று பார்ப்போம். இன்றைய வாக்குதத்தமான மீகா 7:15 கர்த்தர் கூறுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவருடைய நாமமே அதிசயமானவர் என்பதாகும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வாக்குதத்தத்தின் மிகப்பெரிய வல்லமை இன்னும் இருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்ன நடந்தது? எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டன. எகிப்தியருக்கு அந்த பாதுகாப்பு இல்லாததினால் தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். மிருக ஜீவனிலும் பிள்ளைகளிலும் எகிப்தியர் மகா சங்காரத்தை கண்டார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு சிவந்த சமுத்திரம் அவர்கள் முன்னேறி செல்ல தடையாய் நின்றது. பின்னால் எகிப்தியர் புறப்பட்டு துரத்தி வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரவேலர் கலங்கினார்கள். ஆனால் அதிசயமாய் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தார். சமுத்திரத்தில் வழி உண்டாக்கி இஸ்ரவேலர்களுக்கு அருமையான பாதையை திறந்தார். பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் வீரர்களையோ அதே சமுத்திரத்தில் மூடி போட்டார். பிரியமானவர்களே, இங்கே நிறுத்துங்கள். தடையாய் தெரிந்தது திறப்பாக மாறியது. உங்கள் வாழ்க்கையிலும் இதுவே நடக்கும். அதை தொடர்ந்து எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தன. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தியது. இரவிலே அக்கினி ஸ்தம்பங்கள் வழிநடத்தியது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலரின் பாளையத்திலே மன்னா பொழிந்தது. அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பிய போது காடைகள் பாளையத்தில் குவிந்தன. அன்புள்ள கர்த்தர் வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அந்த ஆண்டவர் தான் உங்களை வழிநடத்தும்படி உங்கள் கரம் பிடித்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை, குறைந்து போகவும் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசு எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் பாடுபட்ட சீஷர்களுடைய வலை கிழியத்தக்கதாகவும் 2 படகுகள் அமிழத்தக்கதாகவும் திரளான மீன்களை பிடிக்க செய்தார். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய இரட்சகர். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு அதிசயம் செய்யாமல் யாருக்கு செய்வார்? இன்றைக்கும் மனதுருகி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தருளுவார். இன்னும் ஒரு முக்கிய
முக்கியமான உண்மை இருக்கிறது. பிரியமானவர்களே, மீகா 7:15 கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் வெறுமனே அதிசயம் செய்வேன் என்று சொல்லவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே என்று குறிப்பிட்டு சொன்னார். அதாவது அந்த அளவிற்கு, அந்த வல்லமையோடு, அந்த மகிமையோடு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று உறுதியாக வாக்களித்தார். எகிப்திலே இஸ்ரவேலர் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் தவித்தார்கள். அவர்களுடைய கண்ணீர் வீணாகவில்லை. அவர்களுடைய கதறல் கர்த்தரின் செவிகளை எட்டியது. சரியான நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்தார். வல்லமையான தமது கரத்தினால் அவர்களை விடுவித்தார். 10 வாதைகளினால் பலத்த எகிப்தை தாழ்த்தினார். பார்வோனின் கடினமான இருதயத்தையும் மடங்கடித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை நீண்ட நாளாக காத்திருக்கலாம். உங்கள் விடுதலை தாமதமாகிறது என்று மனமுறிவோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெறுங்கையோடு அனுப்பவில்லை. அடிமைத்தனத்தினால் இழந்ததை எல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுத்தார். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளையும் அவர் மீட்டு தருவார். சிவந்த சமுத்திரம் தடையாய் நின்ற போது அவர்கள் கலங்கினார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சமுத்திரத்தையே அவர்களுக்கு வழியாக மாற்றினார். தடையாய் தெரிந்தது திறப்பாக மாறியது. பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் எது தடையாய் நிற்கிறதோ அதுவே கர்த்தரின் மகிமை வெளிப்படுவதற்கான இடமாக மாறும். ஏனென்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்றும் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை தவறுவதில்லை. அவருடைய வாக்குதத்தம் என்றும் உறுதியானது. நிச்சயமாக அவர் உங்களுக்கும் அதிசயம் செய்வார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை ஆரம்பிக்க போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் கமெண்டில் நான் அதிசயத்தை காண போகிறேன் என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். இந்த வாக்குதத்தத்தை இன்னொருவரும் கேட்க இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, எகிப்து தேசத்திலிருந்து உமது ஜனங்களை வல்லமையாய் விடுவித்த அதே தேவன் நீர்தான் என்பதை இன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குதத்தம் கொடுத்த ஆண்டவரே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமது அதிசயகரமான கரத்தை நீட்டும். நீண்ட நாளாக காத்திருந்து மனமுடைந்து போனவர்களை நினைவு கூறும் ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீரை துடைத்தருளும். தடை போல நிற்கும் சிவந்த சமுத்திரங்களை வழியாக மாற்றும். மூடப்பட்ட கதவுகளை திறந்தருளும். முடியாதது என்று சொல்லப்பட்ட காரியங்களில் உமது மகிமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தது போல பயத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நோயிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் உமது பிள்ளைகளை விடுவித்தருளும். இழந்த சமாதானத்தை மீட்டுத்தாரும். இழந்த சந்தோஷத்தை மீட்டுத்தாரும். இழந்த ஆசிர்வாதங்களை மீட்டுத்தாரும். வனாந்தரத்தில் மன்னாவை அனுப்பின தேவனே, தேவையான நேரத்தில் தேவையான உதவியை அனுப்பும். கண்மலையிலிருந்து தண்ணீர் வரச் செய்த தேவனே, வறண்டு போன வாழ்க்கைகளில் புதிய உயிரை ஊற்றும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொன்னபடியே இன்றும் உமது வல்லமை குறையவில்லை என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலிருந்து அதிசயங்கள் ஆரம்பமாகட்டும். தாமதங்கள் முடிவடையட்டும்.
காத்திருப்புகள் சாட்சிகளாக மாறட்டும், தடைகள் திறப்புகளாக மாறட்டும். நான் அதிசயத்தை காணப்போகிறேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமது மகிமை வெளிப்படட்டும், உமது நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களின் வாழ்க்கையில் அதிசயங்களின் தொடக்கம் உண்டாகட்டும். நீண்ட நாளாக மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படட்டும். தாமதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். கண்ணீரோடு காத்திருக்கிறவர்கள் சாட்சியோடு மகிழட்டும். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உமது வல்லமை இன்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.